ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ரெனோ 15 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோனில் நம்மளுக்கு பாக்ஸில் வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுக்குறான்னு சொல்லி அப்படியே பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து பீக் பிரைட்னஸில் வந்து 3600 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேன்னு காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கூடவே வந்துருங்க. பத்தாவது பிக்சர் குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குது. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அப்புறம் பிரைட்னஸ் லெவலும் நம்மளுக்கு 3600 கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே ஃபான்ஸ்லேருந்து எல்லாமே பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா, அடுத்தது IP69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே ஃபோர்ஸான வாட்டருக்குள்ளே போட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றும் ஆகான்னு சொல்லி அவங்க கம்பெனி தரத்தில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வெயிட்டு 187 கிராம் இருக்குதுங்க அந்த ஃபோனோட வெயிட். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் வந்து பேக் கேஸ் கொடுத்துருவாங்க, சிம் எஜெக்டர் கொடுத்துருவாங்க, கேபிள் கொடுத்துருவாங்க, 80 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருவாங்க, அடாப்டர் கொடுத்துருவாங்க. இதுதாங்க பாக்ஸில் வரப்போகுதுங்க. ஓகேங்களா, அது எப்படி ஒவ்வொன்றா காட்டுற. அதே போல் நம்மளுக்கு கேமரா பற்றி பார்க்கலாங்க. 200 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க, அது ஒரு கேமரா. அடுத்த ரெண்டாவது நம்மளுக்கு 50 MP டெலஃபோட்டோ, அது ரெண்டாவது சென்சர். அடுத்தது 50 MP அல்ட்ரா வைடு. மொத்தம் பின்னாடி 3 கேமராங்க. இதில் நம்மளுக்கு 4K வீடியோவை மேக்ஸிமம் 60 எபிசோட் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் வீடியோஸை எடுத்துக்க முடியுங்க. அடுத்தது நம்மளுக்கு 4K வீடியோ 60 எபிசோட் எடுக்கிறனால நல்லாவே இருக்குது பிக்சர் குவாலிட்டி எல்லாமே. ஓகேங்களா, அதே போல் கேமராவும் நம்ம ஃபோட்டோஸில் எடுக்கணுன்னா நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேங்களா, கேமரா வந்து பின்னாடி கேமரா நல்லாவே இருக்குதுங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே போல் 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் 4K வீடியோவை 60 எபிசோடில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. கேமரா வந்து இந்த சீரிஸ்க்காக ஒரு பட்ஜெட்டில் ஒரு கேமராக்காக கொண்டு வந்ததுங்க. இந்த ஃபோனில் வந்து கேமரா நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து நம்மளுக்கு பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 6200 mAh பேட்டரிங்க. இல்லை மேசிவான பேட்டரி. இப்போ மோஸ்ட்லி எல்லா ஃபோனும் 7000 வந்துருச்சு. இது 6000. அது வந்து ஒரு 1.5 நாள் நார்மல் யூசேஜ் வந்து 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 10 hours to 12 hours வரைக்கும் சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. அடுத்தது 80 வாட்டுக்கான சார்ஜரும் கொடுத்துட்றாங்க பாக்ஸ்லேயே. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன தான் பேட்டரி பேக்கப் அதிகமாக இருந்தாலுமே நம்மளுக்கு சார்ஜ் வந்து குயிக்காக ஆகணுங்க. நீங்கள் 80 வாட் கொடுக்கறனால ஒரு 35லேருந்து ஒரு 40 நிமிஷத்துல சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. ஓகேங்களா, அது வந்து குயிக்காக சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க, 12GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க, 256GB இன்டர் 2GB மொபைலும் இருக்குது, 512 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இதில் UFS 3.1 கொடுக்கறனால நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் ஏதாவது காப்பி பண்ணோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ப்ளூடூத் 5.4 இருக்குது, இல்லை அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓகேங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 8450 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸ் வச்சு நம்ம கேம் கூட விளையாடிக்கலாங்க. நல்லாவே கொஞ்சம் தாங்க. ஓகேங்களா, இது ஒரு நல்ல ப்ராசஸ் தான். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. அடுத்தது நம்மளுக்கு Android 16 தான் வரப்போகுதுங்க அவுட் ஆஃப் த பாக்ஸில். இதில் வந்து ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. நம்மளுக்கு கேமரா ஒரு டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லாங்க. ஒரு பட்ஜெட் ஃபோனில் ஒரு 35,000 செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த கேமரா வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, 35,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமரா ஃபோன்னு சொல்லாங்க. அதே போல் நம்மளுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் டிசென்ட்டாக இருக்குது. இதை வச்சு கேம் கூட விளையாடிக்கலாங்க. அதனால் வந்து ப்ராசஸும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்து பேட்டரியும் நம்மளுக்கு குயிக்காகவும் சார்ஜும் ஆகி பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குதுங்க. நீங்கள் எத்தனை பேர் ஓப்போ மொபைல் வச்சுருக்குன்னு சொல்லுங்கள். ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அப்புறம் எனக்கு கேட்டால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 12,256 வந்துச்சாலும் சரி, இல்லை 8 வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 33,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லை 12 + 250 அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 35,000 மேலே தான் வரும். ஓகேங்களா, 35,000 ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு நார்மல் கேமரா ஃபோன் கண்டிப்பாக தேவைப்பட்டவங்களுக்கு ஒர்த்தாக. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.